வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் சொல்லியிருந்தேன், கருமாதி சாப்பாடெலாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கருமாதி சாப்பாடுனா கூட அந்த நடு வீட்டில் வச்சு படையல் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த சாப்பாடை குறிப்பாக அவங்க வீட்டு ஆளுங்க மட்டும்தான் சாப்பிட்ணும். கொஞ்சம் ஒன்று விட்ட உறவு, ரெண்டு விட்ட உறவு அந்த மாதிரியான ஆட்கள் தயவு செஞ்சு போனால் கூட அதிகமாக சாப்பிடாதீங்க. அதுதான் நல்லது. இதுவே இன்னும் தெய்வ நம்பிக்கையில் இருக்கிறாங்க, அவங்க மருள் ஆடுவாங்க, கோயில் வச்சுருக்காங்க, இல்லை கோயிலில் பூஜை பண்ணுறாங்க, இல்லை அவங்க சாமி வேஷம் போடுறாங்க, குறி சொல்கிறவங்க, அந்த மாதிரியான ஆட்கள் இன்னுமே அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அது எப்படின்னாங்க, எப்படிப்பட்ட சாப்பாடு நான் சொல்கிறேன் கேளுங்க. அது இப்போ தெய்வத்துக்கு நம்ம வீட்டில் படையல் போட்டோம்னா அதை நம்ம குடும்பத்தோடு வச்சு சாப்பிட்லாம். அதை யாருக்கும் கொடுக்கக்கூட தேவையில்லை. நம்மளே சாப்பிட்டோம்னா அது இன்னும் நம்ம குடும்பத்தை செழிப்பட செய்யும், உடல் ஆரோக்கியத்தை தரும், நம்ம வளத்தை தரும், எல்லாமே தரும். அதேமாதிரி கோயில்களில் கும்பல் படையல் போட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதில் கறி சோறுலாம் வச்சு கும்பல் படையல் போட்டாங்கன்னா அந்த சாதம் கிடைக்கிறதே அபூர்வம். அப்படி கிடைச்சவங்க நோய் நொடி இல்லாமல் வாழலாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். செல்வ செழிப்போடு நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்றது ஐதீகம். இதுவே இறந்து போனவங்களுக்கு படையல் போடுறாங்க, வீட்டில் ஒரு இலை போட்டு பெருசாக படையல் போடுறாங்க கருமாதி பண்ணி அப்படின்ட்டு வச்சுங்களேன், அது ஓரளவுக்கு 60 வயசு தாண்டினவங்க, ஓரளவுக்கு ஆண்டு அனுபவித்து போனவங்க அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. அதுவே துர்மரணம், ஒரு 30 வயசுக்குள்ளே இறந்துட்டாங்க, ரொம்ப வாழ வேண்டிய வயசில் இறந்துட்டாங்க அப்படின்னும்போது அந்த வீட்டு ஆட்கள் மட்டும்தான் அந்த சாப்பாடை சாப்பிட்ணும். கொஞ்சம் ஒன்று விட்ட உறவு, ரெண்டு விட்ட உறவுன்றவங்களாம் சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆவாங்கன்னாங்க, அது ஒரு துராத்மாவோட எச்சில் பட்ட உணவு மாதிரி தான். அதை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு உடல் உபாதைகள் வரும். நீங்கள் உண்மையிலே சொல்லலாம், அந்த சாப்பாடு ஹோட்டலில் நல்ல ஹைஜீனிக்கான ஹோட்டலில், பெரிய ரிச் ஹோட்டல்லேருந்து கூட வரட்டுங்க. ஆனால் அந்த உணவும் நிறைய பேருக்கு ஒத்துக்காது. இன்னுமே நிறைய பேர் அதை சாப்பிட மாட்டாங்க. தெரியாமல் சாப்பிட்டா கூட வெளியே படைக்காமல் உணவு போடுறாங்க பாருங்கள், அதை கூட சாப்பிடலாம், தவறு இல்லை. ஆனால் நடு வீட்டில் படைத்த உணவை வாங்கி சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கும். அதுவும் தெய்வம் குடியிருக்குது ஒருத்தவங்க கிட்ட அப்படின்னா, தெய்வம் அவங்க தெய்வத்தை நோக்கி போகிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் சாப்பிடும்போது அது துர்ஆத்மாக்களோட எச்சில் பட்ட உணவை சாப்பிடும்போது தெய்வம் நம்மளுக்கிட்ட விலகிடும். கொஞ்சம் விலகும், நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அப்படின்றது நானுமே கண்கூடாக பார்த்தேங்க. ஒரு வண்டியில் போகும்போது அப்படியே நாய் குறுக்க போய் கீழே விழுந்துட்டோம். அதுலேயே அடிபட்டுடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் உடம்புக்கும் சரியில்லாமல் மயக்கம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆகி, அந்த மாதிரிலாம் பயங்கரமான பிரச்சனைகள்லாம், உயிர் போகிற ஸ்டேஜ் வரையிலும் போயிட்டு வந்திருக்கோம். அந்த மாதிரியான கண்டிஷன்லாம் வரும். அதனால் அது மாதிரி சாப்பிடாதீங்க. அதுவும் நடு வீட்டில் படைச்சதை சாப்பிடவே சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு. அவங்க ஃபேமிலியை தவிர மற்றவங்க யாரும் சாப்பிட